எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு இதில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி விட்டு, பெரிய வெங்காயம் பாதி எடுத்துருக்குறோன்னா அதே பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நண்டு கிரேவி செம டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் கூட சேர்க்கும் போது நமக்கு கிரேவியும் டேஸ்ட்டும் அதிகமாக தெரியும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்க போகிறோம். எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வர்ற டைமில் காரத்துக்கு மசாலாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நண்டு கிரேவி உரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா மசிற அளவுக்கு வேக வச்சு எடுக்க போகிறேன். மூடி போட்டிருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா காரசாரமாக கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டாலே போதும். நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மழைக்கு நல்லா காரசாரமாக நண்டு கிரேவி வச்சு சாப்பிடும் போது நமக்கு சளி பிரச்சனை இருந்தால் கூட தீர்ந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.